வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா மலை வேம்பு. பாருங்கள், வேம்புலேயே நிறையா வகை இருக்குது. இது மலை வேம்புன்னு சொல்லுவாங்க. காய் உருண்டையாக இருக்கும். அந்த சாதாரண வேப்ப மரத்தோட காய் கொஞ்சம் நீட்டாக கோழி முட்டை சைஸில் இருக்கும். இது கொஞ்சம் உருட்டாக இருக்கும். அப்படியே இந்த மலை வேம்பு மூலிகை குணம் நிறைந்தது. நிறையா நோய்களை குணமாக்குது. அதனால் இந்த மலை வேம்பும் கட்டாயம் வளர்க்கலாம். பாருங்கள், மாடி தோட்டத்துலேயே ஒரு விதை போட்டு வளர்க்குறேன். பாருங்கள், நல்லா செழிப்பாக வளர்ந்து நிற்கி இந்த தொட்டியிலேயும். இப்படி மாடி தோட்டத்துலேயும் மலை வேம்பை அனைவரும் வளர்க்கலாம். காய்ச்சலை போக்கும், கிருமி நாசினியாக பயன்படும். இதை வெயில் காலங்களில் அப்படியே அரைச்சி சின்ன சின்ன உருண்டைகளை குழந்தைகளுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டோம்னா வெயில் வேலை கொப்பளமெல்லாம் வராது. அலர்ஜியை தடுக்கும். இப்படி நிறைய மருத்துவங்கள் இருந்த இந்த மலை வேம்பை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். சாதாரண வேப்பிலையை பார்த்திங்கன்னா வளைஞ்சு இருக்கும். இது பாருங்கள், நேராக இருக்கும். கொஞ்சம் இந்த இலை ரவுண்டாக இல்லாமையும் ஷார்ப்பாகவும் இருக்கும். ரொம்ப மாதிரி பாருங்கள், கொஞ்சம் ஷார்ப்பாகவும் இருக்கும். இதுதான் மலை வேம்பு. அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.